வணக்கம். வெல்கம் டு பெல்னை கியூரியாசிட்டி தமிழ். ஒரு முறை மகரிஷி வால்மீகி ராமாயணம் எழுதி முடித்ததை அறிந்த நாரத முனி, பிரபு ஸ்ரீராமரை பற்றி எப்படி எழுதியிருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக அவரிடம் சென்று, நீங்கள் எழுதிய ராமாயணத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். மகரிஷி வால்மீகி தான் எழுதிய ராமாயண நூலை எடுத்து படித்து காண்பிக்க ஆரம்பித்தார். முழுவதையும் கேட்ட நாரத முனியின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி தெரியவில்லை. இதை பார்த்த வால்மீகி, நாரத முனிவரே, நான் எழுதியதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா? நீங்கள் திருப்தி அடைந்ததாக தெரியவில்லையே என்றார். அதற்கு நாரத முனி, நன்றாக எழுதியுள்ளீர்கள். ஆனால் ஹனுமன் எழுதிய ஹனுமந்த் ராமாயணத்தை நீங்கள் படித்துள்ளீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர் இல்லை என்று சொல்லவே, நீங்கள் அதை கட்டாயம் சென்று படியுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். வால்மீகிக்கு ஹனுமன் எழுதிய ராமாயணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதனால் ஹனுமனை நோக்கி சென்றார். அப்பொழுது ஹனுமன் கைலாய மலையில் தங்கி சிவபெருமானுக்கு ஆராதனை செய்து கொண்டு இருந்தார். அங்கிருந்த ஒரு பெரிய பாறையில் தன்னுடைய பிரபு ஸ்ரீராமரை நினைத்து கொண்டே ஹனுமந்த் ராமாயணத்தை எழுதியிருந்தார். அங்கு சென்ற வால்மீகி ஹனுமனிடம், நீங்கள் ராமாயணம் எழுதியிருப்பதாக கேள்விப்பட்டேன். நான் அதை படித்து பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கேட்க, ஹனுமனும், ஆமாம், ராமரின் நல்ல குணங்களை பற்றியும் அவருடைய பெருமையை பற்றியும் நான் என் நகங்களால் பாறையில் எழுதி வைத்துள்ளேன். நான் ரிஷ்யமுக பர்வதத்தில் ஸ்ரீராமரை சந்தித்தது முதல் அவரின் பட்டாபிஷேகம் வரை எனக்கு தெரிந்ததை எழுதியிருக்கின்றேன். அதோ அங்கிருக்கிறது, போய் படியுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பாறையில் எழுதி வைத்த ஹனுமந்த் ராமாயணத்தை வால்மீகி படிக்க ஆரம்பித்தார். அதில் ஒவ்வொரு வரிகளும் கவிதை நயமும் கருத்து நயமும் சேர்ந்து மிக அழகாக எழுதியிருப்பதை பார்த்தார். அவரது கண்களிலிருந்து தாரத்தாரையாக கண்ணீர் வந்தது. அதை பார்த்த ஹனுமன் அவரிடம் வந்து, ஏன் அழுகிறீர்கள்? நான் எழுதியதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று கேட்க, மகரிஷி, இல்லை இல்லை, இவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கின்றீர்களே, இதை இத்தனை அழகான ராமாயணம் இருக்கும் பொழுது நான் எழுதிய ராமாயணத்தை யார் படிக்கப் போகிறார்கள் என்று சொல்லி அழ ஆரம்பித்தார். ஹனுமனோ, இத்தனை சின்ன விஷயத்திற்கு ஏன் இவ்வளவு அழ வேண்டும் என்று கூறி விஸ்வரூபம் எடுத்து வால்மீகி முனிவரை ஒரு தோளிலும் தான் ஹனுமந்த் ராமாயணத்தை எழுதி வைத்த பாறையை இன்னொரு தோளிலும் சுமந்து சென்று வால்மீகி கண் முன்னேயே தான் எழுதிய ஹனுமந்த் ராமாயணம் எழுதிய அந்த பாறையை கடலுக்குள் போட்டுவிட்டார். மகரிஷி, ஏன் நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கவே, ஹனுமனோ, நீங்கள் எழுதிய ராமாயணத்தின் மூலம் உலகம் உங்களை அறிய வேண்டும். எனக்கு என் பிரபு ஸ்ரீராமரின் நாமமே போதும் என்று சொன்னார். ஹனுமனின் பக்தியை பற்றி மட்டுமே தெரிந்திருந்த மகரிஷி வால்மீகி முனிவருக்கு ஹனுமனின் தியாகமும் புரிந்தது. ஹனுமனை மனதார வாழ்த்திவிட்டு அங்கிருந்து சென்றார்.